பணத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கும் உலகம். பணம் மட்டுமே தேவை. பணம்தான் பிரதானமானது. பணத்தை தவிர்த்து வேறு எந்த திசையின் மீதும், எந்த பொருளின் மீதும், எவற்றின் மீதும் பார்வை படவில்லை. எல்லாமே பணம். பணம் பத்தும் இல்ல, மொத்தமும் செய்யும் போல. பணத்தை துரத்தி பயணப்பட்டுக் கொண்டிருக்கும் மனிதம். நாம் தான் ஓடுறோம் இல்லாம, நம் வருங்கால சந்ததிகளையும், நம்முடைய குழந்தைகளையும் ஓட வைக்க பார்க்கிறோம். அதற்காக அவர்களை தயார்படுத்துகிறோம். உங்கள் குழந்தைகளுக்கு பிசினஸ் எப்படி பண்ணணும், பணம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தராதீங்க. இந்த ஊரோட, நாட்டோட சூழ்நிலைய, இந்த சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம், ஆனா நம்முடைய முன்னோர்கள் இப்படி வாழல, அதனால நீ இதை செய்யாத, பணம் தான் பிரதானம் நினைக்காத. இந்த சூழலை எப்படி சமாளிப்பது, அதற்கான வழிகளை அவர்களுக்கு கண்டறிய கற்றுக் கொடுங்கள். அதுதான் ஒரு ஆரோக்கியமான, இந்த இயற்கையை ஏற்கக்கூடிய ஒரு சந்ததியை நாம் உருவாக்க முடியும். ஆக பணம் கற்றுத்தரும் பாடம் என்னன்னா, நம்மை சுயநலவாதியாக்கி சூழ்நிலையிலிருந்து அந்நியப்படுத்தி ஒரு தனியாக ஒரு கூட்டுக்குள்ள ரவுண்ட் போட்டு பிளாக் பண்ணிடு. இப்படிதான் நீ வாழ்ந்தாகணும், இதை விட்டு நீ வெளியே வர முடியாது என்ற சூழ்நிலைக்கு ஒரு மனிதனை இந்த சமூக கட்டமைப்பு தள்ளி வைக்கிறது. இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும்? நாம் கண்டிப்பாக வரைய முடியாது, ஏன்னா முழு லாக்கு. ஆனால் அடுத்த சந்ததியை இதிலிருந்து காப்பாற்ற முடியும். பணம்தான் எல்லாமே என்ற இந்த பொதுவான கருத்திலிருந்து நாம் முதலில் வெளியே வர வேண்டும். இயற்கையின் படைப்புகளில் மனிதன் மட்டும்தான் இந்த மாதிரி ஒன்றை மட்டும் நோக்கி தனக்கானதாக சுயநலவதமாக தன்னலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு மரம் அப்படி வாழ்வதில்லை. பூ பூத்து காய் காய்த்து பழம் பழுத்து கொடுத்து விடுகிறது. மிருகங்கள் அனைத்தும், செடி கொடி பூ தேன் ஈக்கள் பறவைகள் எல்லாமே அப்படிதான் தன்னுடைய உணவு தேவைக்காக மட்டும் போராடுகின்றன. ஆனால் அவற்றினுடைய பங்களிப்பு இந்த இயற்கைக்கு. ஆனால் மனிதனுடைய பங்களிப்பு இயற்கையை அழிக்கிறதாத்தான் இருக்கு. ஏன் காரணம்? இந்த பணத்தை நோக்கி நேர்கோட்டு பாதையில ஓடிக்கிட்டே இருக்கிறது, சுத்தி முத்தி லெஃப்ட் ரைட்டு பார்க்கறது இல்லை. அதனால நம்ம இயற்கைக்கு எதுவுமே செய்ய முடியல, இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறோம். அது அந்த தவறான சூழலை நாம் மாற்றி அமைக்க கண்டிப்பாக ஒரு பொறியளவாவது உதவி செய்ய வேண்டும். கற்றறிந்தவர்கள் உங்களுடைய குடும்பங்களில் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த சமூகத்தின் அரசியல் சூழலையும் பொருளாதார சூழலையும், நாம் இந்த சூழலுக்கு தள்ளப்பட்டோம், எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துங்கள். தயவு செய்து தெளிவுபடுத்துங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, நம்ம ஷார்ட்ஸ் வீடியோல போட்டிருக்கோம், எப்படியாவது பணம் சம்பாரிச்சிரு, என்ன பண்ணுவியோ பணம் சம்பாரிச்சிரு, இல்லாட்டில் இந்த உலகத்துல வாழ முடியல. இதன் டெய்லி நைட் நினைச்சு எனக்கு என்னடா இந்த மாதிரி இப்போ நமக்கே இந்த சூழ்நிலைன்னா அடுத்து வர்ற என் மகனுக்கு, என் பேரனுக்கு, பேரனுடைய பேரனுக்கு நினைச்சு பார்க்கவே ரொம்ப ஒரு என்ன செய்யறது சொல்றது, அதை சொல்ல முடியல விவரிச்சு. அந்த அளவுக்கு ஒரு இருட்டு அறைக்குள்ள தள்ளி விட்டு ஒருத்தன் பார்வையில மட்டும் லைட்டை கொடுத்து அடிப்பாங்கல்ல, இந்த சூதுகவும் திரைப்படத்துல, அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிட்டேன். ஸோ பணம் தான் எல்லாமே வா, பணம் சம்பாதிச்சே ஆகணுமா, என்ன செஞ்சாலும் பரவாயில்லையா? இயற்கை அதை ஏத்துக்கிறதா? இயற்கை அதை ஏற்கவே ஏற்காது. உன்னை இயற்கை கவனித்துக் கொண்டிருக்கிறது. நேச்சர் இஸ் வாட்சிங் ஆல் தி எவ்ரி ஒன் மினிட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஹியூமன். ஒவ்வொரு மனிதனும் செலவழிக்கிற நிமிடத்தையும், அவன் செயல்களையும், அவனுடைய பங்காற்றலையும் இந்த இயற்கை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. காலையில் அதிகாலை 6 மணிக்கு வர்றானே கதிரவன், எதுக்குன்னு நினைக்கிறீங்க? இரவு வர்றாங்களே சந்திரன், எதுக்குன்னு நினைக்கிறீங்க? மனிதன் நினைத்ததெல்லாம் நடந்து விடுமா? நினைத்ததெல்லாம் நடந்துட்டு அந்த உலகம் என்ன ஆகும்? நேச்சர் இஸ் வாட்சிங், ஸோ பி கேர்ஃபுல். உங்கள் எதிர்கால சந்ததிகளுக்கு பணம் தான் எல்லாமே, எப்படியாவது பணம் சம்பாதிச்சிடு என்று தயவு செய்து கற்றுக் கொடுக்காதீர்கள். இந்த சூழலை சமாளிக்க கற்றுக் கொடுங்கள். உங்களுள்ள அரசியல், பொருளாதாரம், வணிகம், எப்படி சேவை செய்கிறது, தூய உணவுப் பொருள் எது கலப்படம், எது கலாச்சாரம் என்பதை கற்றுக் கொடுங்கள். உங்களுடைய குழந்தைகளும் வருங்கால சந்ததியும் ஆரோக்கியமாக இந்த மண்ணில் வாழும். நம்முடைய சேனலை
நம்முடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.